வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு கால் சைடு நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 74,200 கால். எதுக்குன்னா இப்போ 5 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் பாத்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்க லைக் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நான் புதுசா இங்க நான் ட்ரை பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கேண்டில் இருக்கு. அது அது நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஐ எம் ஜஸ்ட் டெஸ்டிங் திஸ் ஒன். ஆஃப்டர் டெஸ்டிங் நான் இது இஃப் இட் இஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எனக்கு ஐ வில் பி கன்சிடரிங் திஸ் ஒன். அது நான் அக்யூரசி பார்க்கணும். இஃப் இட் இஸ் மோர் தென் 80% ஆஃப் அக்யூரசி ஐ வில் பி டெஃபினெட்லி ஷேரிங் வித் யூ திஸ் ஒன் சூன். ஓகே. இங்க நம்ம 240 குவான்டிட்டிஸ் இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லெட் சி. இப்போதைக்கு நம்ம 3000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். இங்க நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு. 74,400 லெவல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. இங்க பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. இது என்ன பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களே. இப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லெட் சி எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு. இப்போதைக்கு 1000 ருபீ ப்ராஃபிட்ல இருக்கும் நம்ம. 1800. இப்போ பார்ப்போம் இது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லை நம்ம டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது 74,400 லெவல் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வில் பி குட். லெட் சி. அகெயின் மேலே போகுது. குட் ஒன். இது கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அப்போதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் டு ஹோல்ட் திஸ் ட்ரேட். இங்க இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் கிரீன் பார்டர் இருக்கு. பட் பிளாக் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு புட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. அதெல்லாம் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றது. ஓகே. என்ன கேண்டில்ஸ் என்ன இண்டிகேட்டர்ஸ் ஐம் யூசிங் அதை நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. லைவ்ல கூட நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் டு மீ ஐ வில் பி ஷேரிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி வித் யூ சூன். ஓகே. இப்போ மைனஸ்ல போயிட்டு இருக்கு. 800, 700, 1000, 400, 1600. 1300. லெட்ஸ் சி இந்த எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க சம்திங் நம்ம 12,000 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பிளாக் கேண்டல் ஃபார்மேஷன் வருது, ரெட் பார்டர் வித் பிளாக் கலர் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம ஏதாச்சும் சான்சஸ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேட் வந்து நமக்கு 12K வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேட்க்கு நமக்கு பார்ப்போம் எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போறோம்னு. ஓகே, நம்ம இங்க வந்து ஓஐ சார்ட் பார்ப்போம். ஓஐ சார்ட்ல 19,000 இங்க வந்து 15. ஓகே, புட்ஸ் திஸ் இஸ் கால் சைட். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம பஞ்ச் பண்ணிட்டோம் 120 குவான்டிட்டிஸ். ஓகே, 8,000. இன்னும் கொஞ்சம் கீழே வந்த உடனே ஓகே இன்னொரு 120 குவான்டிட்டிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. ஸோ மொத்தம் 240 குவான்டிட்டிஸ் இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேட் வந்து பார்ப்போம். இந்த ட்ரேட் வந்து கண்டிப்பாக லைக் 74,400 லெவல் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேஷன் ஆயிருக்குங்க. லெட்ஸ் சி, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ பேஷண்ட்டாக நம்ம வெயிட் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா, ஸோ கீழே வந்து கொஞ்சம் நம்ம இன்னொரு அடிஷனல் 120 குவான்டிட்டிஸ் இங்கே வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக 360 குவான்டிட்டிஸ் இங்கே வந்து நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம 12K நம்ம ப்ராஃபிட் லாஸ்ட்ல இருந்தோம். இப்போ அப்புறமா இப்போ வந்து ஃபுல் ரெக்கவரி பண்ணி வி ஹாவ் காட் 16K இங்கே வந்து ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக் டார்கெட் வந்து கொஞ்சம் மேலே இன்னும் இருக்கு. ஸோ லெட் சி ஒரு ஜம்ப் ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே, நல்ல சூப்பரான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட் சி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பைக் இங்கே கண்டிப்பாக வரணும். லெட் சி இங்கே வந்து ஸ்பைக் வருதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ ஸ்பைக் வந்தோடனே வி வில் பி எக்ஸிட்டிங் ஃப்ரம் திஸ் ட்ரேட். ஸோ டன் ஃபார் த டே நம்ம பண்ணலாம். ஸோ லெட் சி நம்ம ஏதாச்சும் நாங்கள் ஸ்பைக் வருதா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே, நல்ல ஸ்பைக், சூப்பரான ஸ்பைக். 26 37. ஓகே, இங்கே வந்து நம்ம 30K வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். சரி, நம்ம டார்கெட் வந்து சூப்பராக ஸ்பைக் வந்திருக்கு. அரௌண்ட் 130 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். 20 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாக் லாஸ். ஸோ 1:6.3 நம்ம இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி குட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ. ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் 130 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து வெரி சூப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கற்றுக்கணும்னா ஸோ என்னோட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு. ஓகே, ஸோ இந்த புதுசாக ஸ்ட்ராட்டஜி ஐம் யூஸிங். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் அரௌண்ட் நான் 3 months நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு இஃப் இட்ஸ் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல், ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். So till then, thank you மக்களே watching my video and my support பண்ணுங்க மக்களே by subscribing to my channel. So thank you மக்களே. So next video ல பார்ப்போம். Thank you so much for your love and support.